பார்ட் 1 வீடியோ நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் வந்து எதுல இருந்து கண்டினியூ பண்றேன், எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். பார்ட் 1 வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்க தமிழ் சினிமால டார்க் ஸ்கின் இருக்கிற ஹீரோயின்ஸே வந்து கம்மி. டக்குனு ஞாபகத்துக்கு வர ஒரு பெரிய ஹீரோயின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கீழே வந்து நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமா ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2019ல அந்த ஆடை ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடை பண்றதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த நிற பாகுபாடுக்கு எதிராக குரல் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்படி அவங்க அந்த நிற பாகுபாடுக்கு எதிராக குரல் கொடுத்த அவங்களே இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து அந்த சமயத்துல பண்ண உடனே அது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு அப்படின்னு வந்து இன்டர்நெட்ல வந்து பார்த்தேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய ஸ்கின் டோன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஆனா அவங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோனை வந்து மறைச்சிட்டு ஃபில்டர் போட்டு மேக்கப் போட்டு ஒரு அன்நேச்சுரலா இன்னும் அவங்களை கொஞ்சம் பிரைட்டா வந்து ஆட்ல காட்டி இதுதான் வந்து பியூட்டி, இப்படி இருந்தாதான் வந்துட்டு ஒரு கான்பிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நிறைய பேரை நம்ப வைக்கிறாங்க. ஸோ இங்க தமிழ் சினிமால டார்க் ஸ்கின் இருக்கிற ஹீரோயின்ஸே வந்து கம்மி. அப்படி இருக்கும் போது இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்ததுக்கு அப்புறம் இதோ அவங்க என்ன மாதிரியே இருக்காங்க, அவங்கள வந்து ஈஸியா வந்து என் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே இப்படி ஒரு ஆட் பண்ணும் போது அப்ப இப்படி ஸ்கின் டோன் இருந்தாதான் அழகோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் கூட வந்துட்டு என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டு பாக்குற சில பேருக்கு வந்து அப்படி தோண ஆரம்பிக்கும். இப்படி வந்து இதனால இன்ஃபுளுயன்ஸ் செய்யப்படுறவங்க தான் அந்த மாதிரி கிரீமை வந்து மறுபடியும் வாங்கி போட்டு யூஸ் பண்ணி அது வந்து எந்த ரிசல்ட்டுமே கொடுக்காது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த ஆட்ல நடிச்சாங்கல்ல, அந்த கிரீம் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ண போறாங்களா? அவங்களுக்கும் தெரியும் அந்த கிரீம்னால 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. அந்த ஆட்ல போட்டது ஃபில்டர் மேக்கப் மட்டும்தான். கிரீமை டெய்லி போட்டாலும் அவங்க ஸ்கின் டோன்ல இருந்து இந்த மாதிரி டோனுக்கு மாற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஆல்ரெடி ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிற சில ஆட் நடிக்கிற ஆக்டர்ஸ்லாம் அவங்க வந்து கொஞ்சம் வந்து டார்க்கா இல்ல வந்துட்டு கொஞ்சம் மாநிலமா இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரீம் போட்டு ஒயிட் ஆகுற மாதிரி வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு ஹீரோயின் பண்ணும் போது டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்க உண்மையாலுமே வந்து ஒயிட்டா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடை பாக்குறவங்க நம்ப வைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீ இதை போட்டா வந்து வெள்ளையாயிடுவ அப்படின்னு சொல்லி விற்கப்படுற கிரீமு, பேஸ்ட், சோப்பு, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதை ஒருத்தன் வந்து விற்கிறான் பாருங்க, அதை ஒருத்தன் தயார் பண்றான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் இது வந்து தொடர்ந்து வந்து லாபத்தை தந்துகிட்டு இருக்கு. அப்படி அதை மக்கள் தொடர்ந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ட்ரஸை வந்து ஆட் பண்ண வைக்கிறது, சினிமால தொடர்ந்து வெள்ளையா இருக்கிற ஹீரோயின்ஸை நடிக்க வைக்கிறது, இது எல்லாமே இதன் காரணமா மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதே வந்து ஹாலிவுட் சைடு போனீங்கன்னா அங்கெல்லாம் இந்தியால இருந்து போன ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டார்க் ஸ்கின்னா இருக்கிற ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் அவங்கள வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அங்க எந்த மேக்கப்பு போட்டு அவங்கள வந்து வெள்ளையா கட்டுறாங்க அந்த வேலையெல்லாம் அவங்க பாக்குறது இல்லை. எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் நடிக்க வைக்கிறாங்க. ஆனா இங்க அவங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோன் வந்து பிளாக்கா இருந்தாலும் அதுவுமே வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு மாத்திடுறானுங்க. இல்ல வந்துட்டு வெள்ளையா இருக்கிறவங்கள பெயிண்ட் அடிச்சு கருப்பா மாத்துறாங்க. ஒரு ஆல்பம் சாங்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு மூவியா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க தான் வந்துட்டு பெரிய இடத்துல இருக்காங்க. ஒரு டார்க் ஸ்கின்னா இருக்கிற ஹீரோயின்ஸை வந்துட்டு எங்களுக்கும் வந்து திரையில பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்து கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் என்ன காரணம்னா, இங்க பல ஹீரோஸ் இருக்காங்க. அந்த பல ஹீரோஸ்ல ஏதாவது ஒரு ஹீரோவோட கை காட்டி அந்த ஹீரோ என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களுமே சொல்லிக்க முடியும். ஆனா இங்க ஹீரோயின்ஸை பார்த்தோம்னா எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து சினிமால காட்டப்படுற விதமே வந்துட்டு இல்ல ஒரு பொண்ணுனா ஒரு பியூட்டினா வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சினிமால வந்து காட்டப்படுது. ஸோ அப்படி இருக்கும் போது இங்க இருக்கிற பொண்ணுங்க இதோ அந்த ஹீரோயின் என்ன மாதிரி இருக்காங்க, இந்த விஷயத்துல அவங்களை என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களால இங்க இருக்கிற நிறைய பேரால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இப்ப இங்க உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி அவர்களிட எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற பசங்கள்லாம் விஜய் சேதுபதியோடைய அவரோட வந்துட்டு அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு உடல் அமைப்பு வந்து அவரை மாதிரியே இருக்கு, அவர் வந்து ஹீரோவா இருக்காரு அப்படிங்கிறது இங்க பார்க்கும் போது இவங்களுக்கு ஒன் டைப் ஆஃப் கான்பிடன்ஸா அது வந்து தரதான் செய்யும். ஆனா இங்க இருக்கிற பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி சினிமால இருக்க ஹீரோயின்ஸோட தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவங்க வந்து என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு யாராவது 4 பேர் இருக்காங்களான்னா
அப்படி வந்து இல்ல. அதனாலதான் காஸ்டிங்லயும் நல்லா நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியே வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, நடிக்க வைங்க. ஏன் இந்த நிலப்பரப்புல நடக்கிற மாதிரி ஒரு கதை எடுக்கிறீங்கன்னா அதுல நடிக்கிற பெண் வந்துட்டு இங்க வாழ்றவங்க மாதிரி இருந்தா இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்க ஒரு வெள்ளையா இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு 2 கோட் பெயிண்ட் அடிச்சு நடிக்க வச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி அன்நேச்சுரலா ஃபீல் ஆகும். இங்க இருக்கிறவங்களோட அவங்களோட லைஃப் வந்து கனெக்ட் பண்ணி எந்த ஒரு விதத்திலுமே பார்க்க முடியாது. சரி, இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீ வந்து குண்டா இருக்க, ஒல்லியாகு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சாய்ஸ். அவங்க வந்து குண்டா இருக்கிறதும் ஒல்லியா இருக்கிறதும் ஓகே. அன்டில் யாராலையாவது வந்துட்டு நீ வந்து ஒல்லியாவே இருக்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்து அவங்க ஓகே இப்படி இருக்கக்கூடாது போல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு உடம்பேத்த வைக்கிறதோ, இல்ல வந்துட்டு நீ குண்டா இருக்க குண்டா இருக்க குண்டா இருக்கேன்னு அவங்கள கிண்டல் கேலிகளுக்கு உள்ளாக்கி இது இவங்கள வாயெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒல்லி ஆகிறதோ, அதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, நான் உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நானே நினைச்சு எனக்காக பண்றது வேற. ஒரு 4 பேர் இப்படி பேசுறான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக நான் அப்படி என் உடல் அமைப்பை வந்து மாத்திக்கிறது வேற. ஓகே, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸா தான் இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க எது விரும்புறீங்க. நீங்க வந்து இப்போ வந்து குண்டாகணும்னு விரும்புறீங்களா, அவ்வளவுதான், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு எவ்வளவு உடம்பு ஏற்றணும்னு தோணுதோ ஏத்திக்கங்க. ஒல்லி ஆகணுமா, அது உங்க சாய்ஸா இருக்கணும். நீங்க வந்து ஒரு 4 பேர் பேசுறான் அப்படிங்கிறதுக்காக ஆகக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு ஒல்லி ஆகணும்னு தோணுதுனாதான் உங்களுக்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்படிங்கும் போதுதான் அது வந்து அதோட ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். வெள்ளையா இருந்தா அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி, வெள்ளையா இருந்தாதான் அழகு அப்படிங்கிற மாதிரி நிற பாகுபாடு எல்லாம் இங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா இது இவ்வளவு நேரமா நம்ம பேசின விஷயங்கள்லயும் சில மாற்றங்கள் வரணும். அழகுங்கிறது வந்து கலர்லயோ உடல் அமைப்புலயோ எதுலயும் கிடையாது. அதெல்லாம் எப்ப மாறுமோ அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்துட்டு மாறும். நம்ம பாட்டுக்கு அமைதியா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பேசாமே விட்டுட்டோம் அப்படின்னா இங்க வந்து கடைசி வரையும் ஒருத்தருடைய சுயலாபத்துக்காக இதெல்லாம் வந்து இப்படி இருந்தாதான் அழகு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்மள்கிட்ட வந்து துணிச்சு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் மாறணும் அப்படின்னா இங்க சில விஷயங்கள் மாறணும். அதுக்கு நிறைய பேர் இந்த விஷயத்த பத்தி இப்ப பேச வேண்டியது அவசியம்.